Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 unit 2 complex number exercise 2.1 ஓட 6th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். sum பாருங்க, simplify பண்ணனும் இல்லையா? summation n equal to 1 to 10 I power n plus 15 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது எப்படி எழுதலாம் அப்படினா summation n equal to 1 to 10 I power n plus 50 I powerல 2 பிளஸ்ல இருந்தா என்ன சொல்லிருக்கேன்? a power m plus n a powerல m into a power n ன்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி எழுதுங்க. I பவர்ல a க்கு பதிலா n இருக்கு, b க்கு பதிலா 50 இருக்கு. அப்போ I பவர் n into I பவர் 15 எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த I பவர் 50 வெளில எடுத்துடலாம். எப்படி எழுதணும்? I பவர் n ன்னும் I பவர் 15 எழுதணும். அதில் I பவர் 50 வெளில எடுத்துட்டோம். ஏன்னா n டேர்ம் இல்லை அதனால. இப்போ summation n equal to 1 to 10 I பவர் n. ஓகேவா? இந்த I பவர் 50ங்கிறது அப்படியே இருக்கட்டும். என்னோட வேல்யூ எதுல இருந்து கொடுத்துருக்காங்க? 1ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ I பவர்ல n இருக்கு. அப்போ இந்த n-க்கு பதிலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் அப்ளை பண்ணிடணும். நடுவில் என்ன போடணும்? ப்ளஸ் போடணும். ஏன் சமேஷன் கொடுத்துருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எப்போதும் என்ன பண்ணுவோம்? I பவர்ல நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட 4ஓட மல்டிப்புளாக எழுதிட்டு ப்ளஸ் ரிமைண்டர் எழுதுவோம் இல்லையா? 4 இன்ட்டு குவாஷியன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதுவோம். இது எப்பவுமே நம்ம பண்ணுறது தான். இப்போ பாருங்க, 50 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1 4 is 4. 5 minus 4 நமக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். 0 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. 2 4s are 8 வரும். பேலன்ஸு 2. அப்போ 4 இன்ட்டு குவாஷியன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் போட்டிருக்கோமா? 4 இன்ட்டு குவாஷியன்ட்டோட வேல்யூ 12 ப்ளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 2ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த டேர்மை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 டேர்ம்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 டேர்மை பிரிச்சுக்கோங்க. I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 I பவர் 4. அடுத்தது இந்த 4 டேர்ம்லேருந்து இது எல்லாத்தையும் காமனாக என்னத்தை வெளில எடுக்கலாம்? 4 வெளில எடுக்கலாம். அப்போ I பவர் 4 வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 I பவர் 4ன்னு வரும். அடுத்தது ப்ளஸ்ஸு இங்கே 2 டேர்ம் தானே இருக்குது. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து என்ன பண்ணலாம்? 8 வெளில எடுத்துடலாம். இப்போ I பவர் 8 வெளில எடுத்திங்கன்னா 9 minus 8 நமக்கு என்ன வந்துடும்? I பவர் 1 ஆகிடும். ப்ளஸ்ஸு 10 minus 8ங்கிறது I பவர் 2ன்னு வந்துடுது. ஓகேவா? பாருங்க, இப்போ என்ன பண்ணணும்? I பவர் 4 நமக்கு என்ன தெரியும்? I பவர் 4ஓட வேல்யூ தான் தெரியும். இப்போ I பவர் 4 அது பவரில் என்ன பண்ணிடணும்? 12 போட்டுடணும். இன்டூ I பவர் இந்த 2 போட்டுக்கணும். ஓகேவா? போட்டாச்சா? போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. I பவர் 1ஓட வேல்யூ 1, I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ -I, I பவர் 4ஓட வேல்யூ 1. இதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஃபஸ்ட்டு சம்ஸ்லேயே போட்டிருப்பீங்க. ப்ளஸ்ஸு இந்த I பவர் 4 அப்படி இருக்கட்டும். I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ -I, I 4ஓட வேல்யூ 1. அடுத்து ப்ளஸ் I பவர் 8 அப்படி இருக்கட்டும். I பவர் 1ஓட வேல்யூ I மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1ன்னு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா I பவர் 4ஓட வேல்யூ 1. அப்போ 1 பவர் 12 வந்துடும். இன்ட்டு இந்த I ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் I மைனஸ் I கேன்சல் ஆகிடும். -1 + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுது? ஃபுல் டேர்மும் 0. ப்ளஸ் I பவர் 4 இன்ட்டு இங்கேயே அதான் இருக்குது. ப்ளஸ் I மைனஸ் I கேன்சல் ஆகிடும். -1 + 1 கேன்சல் ஆகிடும். I பவர் 4 இன்ட்டு 0 ப்ளஸ் இந்த I பவர் 8 I இருக்குது -1 இருக்குது. அந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பாருங்கள், 1 பவரில் எத்தனை நம்பர் தான் என்ன சொல்லுவோம்? அது வேல்யூ 1 தான். அப்போ 1 இன்ட்டு I ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்போ -1 போட்டாச்சு. இது 0 இது 0. இங்கே என்ன இருக்குது? I பவர் 8. I பவர் 8 எப்படி எழுதலாம்? I பவர் 4 பவர் 2 போட்டுருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8. அப்போ I பவர் 8ன்னு வந்துடும் இல்லையா? என்ன பண்ணியிருக்கோம்? I பவர் 4 இன்ட்டு 2ன்னு இந்த 8ஐ பிரிச்சிருக்கோம். இந்த I -1ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த -1 I பவர் 4ஓட வேல்யூ 1, அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். இந்த I -1ங்கிறத போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த -1ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த 1ஆல் என்ன பண்ணணும்? உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். 1ஆல் ஃபஸ்ட்டு ஐயை பண்ணணும். அடுத்தது 1ஆல் -1 பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு I வந்துடும். 1 இன்ட்டு -1 -1 வந்துடுது. இப்போது இந்த -1ஆல் என்ன பண்ண போகிறீங்க? -1ஆல் ஃபஸ்ட்டு ஐயை பண்ணும்போது -I, திருப்பி இந்த -1ஆல் இந்த -1 பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 இன்ட்டு வந்துடும். நமக்கு எப்படி வரணும்? எப்போதுமே நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து தான் என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரணும். இப்போ என்ன வந்துட்டு? ஃபஸ்ட்டு ரியல் நம்பரு, அடுத்து இமேஜினரி நம்பர். நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1 - I. லாஸ்ட்டாக என்ன பண்ணிடணும்? இந்த ஃபுல் டேர்ம் எழுதி ஈக்குவல் டு 1 - I. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.